ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருந்துச்சுன்னா மித்தது எல்லாமே ஒழுங்காக இருக்கும். ஏன்னா தேவன் முதல்ல உருவாக்கின உறவு மாமனையோ மச்சானையோ அம்மாவையோ அப்பாவையோ தம்பியையோ அண்ணனையோ மாமியாரையோ மாமனாரையோ வேறு யாரையும் உருவாக்கல. தேவன் படைத்த உறவு கணவன் மனைவி. கையை தட்டுங்க. தேவனால டைரக்டா உருவாக்கப்பட்ட உறவு ரெண்டு தான், கணவன் மனைவி. ஆதாம் ஏவாள் கணவன் மனைவி. இது மனிதர்கள் தான் மற்ற உறவுகளை உண்டாக்கினார்கள். அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறான், அவனுக்கு நல்லா தெரியுது, தேவன் படைத்த உறவுல தான் கை வைக்கிறான். தேவன் படைத்த உறவுல தான் கை வைக்கிறான். குழந்த கொஞ்ச நாட்கள் அப்படியே சீசனாக பார்த்தோம்னா அதிக டைவர்ஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தா, பிரமாணம் எங்கெங்கெல்லாம் பேசுகிறாங்களோ அங்கே தான் நடக்குது. லா எங்கெங்கெல்லாம் பேசுகிறாங்களோ, சொல்ல போனால் சபையில் தான் டைவர்ஸ் அதிகமாக நடக்குது. இந்த செய்திலாம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உள்ளே போணுச்சு, அப்படியே பாரமானுச்சு. ஆனால் எப்போ அதை ரிலீஸ் பண்ணணும்னு தெரியல. அதே மாதிரி இங்கே ஒரு 6 மாதமாக மினிஸ்ட்ரி பண்ணும்போதும் சரி, 6 வருடங்களாக நான் மினிஸ்ட்ரி பண்ணும்போதும் சரி, நிறையா ஃபேமிலி கவுன்சிலிங் வந்து நிற்கும்போது, அவங்களுக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான், பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறதுனால தான் கேட்கக்கூடாத இடத்துல நிறைய கேட்டுட்டு அதன்படி வருகிற எல்லாமே ஒரு சீடு தானே, வர்ற விளைவுகள் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே. அதனால தான் இன்னைக்கு சில காரியங்களை ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஆமாம் ஹோலி ஸ்பிரிட்டோட பேசலான்னு அப்படியே இருக்கேன். ஏன்னா என் அப்பா என்னை அழைக்கும்போது எனக்கு இப்போ வயசு வந்து 30 ஆகுது. எனக்கு கல்யாணம் ஆகி 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் என் அப்பா என்கிட்ட சொன்னார், ஊழியத்துக்கு அழைக்கும்போது 5 வருஷத்தில் உனக்கு அடுத்த ஒரு 50 வருஷத்துடைய அனுபவத்தை நான் கொடுப்பேன்னார். ஸோ நான் சொல்ல போகிறது, அப்பாவோட இணைஞ்சு என் கூட என்னென்ன எப்படிலாம் நாங்கள் கடந்து வந்தோம் வேத வசனத்தோடு சொல்லும்போது, நான் சொல்கிறேன், 4th dimension ஆஃப் லவ் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வெளிப்பட ஆரம்பிக்கும். அங்கே வெளிப்பட்டுச்சுன்னா மித்தது எல்லாம் தானாக நடக்கும். ஆமென். யோவான் 14 யோவான் 15:12 John 15:12 நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள். இங்க ஒருவருக்கு ஒருவர் எங்க ஆரம்பி தெரியுமா? கணவன் மனைவி. சொல்லுங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கணவன் மனைவி, கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அன்பாயிருங்கள். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், நான் உன் மேலே அன்பாக இருக்கேன், நீ என் மேலே அன்பாக இருக்கேன்னு சொல்லி நம்ம மாம்சத்திலிருந்து அந்த லவ் நம்ம காட்ட பார்க்குறோம். ஆனால் அப்பா சொல்கிறார், அப்படி இல்லை, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல. அப்போ நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த அன்பை முத வாங்கணும்? அப்பா கிட்ட போய் அவருடைய இந்த 4th dimension ஆஃப் லவ்வை அப்படியே ஃபில் பண்ணி நம்ம மனைவி மேலேயும் மனைவி கணவன் மேலேயும் காட்டும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும். ஆமென். ஆரம்ப நாட்களில் கல்யாணம் ஆகி எனக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு 24 வயசு. எனக்கு மெச்சூரிட்டியே கிடையாது. பட் காட்ஸ் டைம் இருந்ததுனால
கல்யாணம் நடந்துச்சு. எனக்கு ஃபேமிலி எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என் ஒய்ஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுறது சுத்தமாக தெரியவே இல்லை. அப்போ நிறையா ரூம்குள்ளே வந்து சண்டை வெடிக்கும். ஆமாம், அப்போ உள்ள என்னுடைய சுவாபங்கள்லாம் பார்த்தா எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் மாறினாதான் அப்பா கிட்ட வர முடியும்னு நினைக்கிறாங்க. இல்லை, பேசுகிற நானே அப்படிப்பட்டவனாக இருந்தவன் தான். இப்போயும் மாறிக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போயும் நான் வந்து எல்லாம் மாறிட்டுன்னு சொல்ல முடியாது. என்னது, இப்போயும் மாறிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆமாம், சண்டை வெட்டிக்கும், பொருளை போட்டு உடைப்பேன். கோவம்னா கோவம் அப்படி வரும். அப்போ என் ஒய்ஃப் வந்து அழுவாங்க, நைட்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. நான் உடனே அவங்க அழுவும் போது அந்த தண்ணி வந்து என் காலில் வந்து படும். அப்போனா எப்படி கதறி இருப்பாங்க, நான் எந்தளவுக்கு நான் டார்ச்சர் பண்ணியிருப்பேங்கிறத பாருங்கள். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு நாள் நைட்டு எழுந்திரிக்கிறேன். ஏன் அழுதுட்டு இருக்க, என்ன ஆயிடுச்சு நைட்டு ஏன் அழுதுட்டு இருக்கேன்னு நான் கேட்குறேன். அது நான் சாஃப்ட்டு கேட்கல, கோமா தான் கேட்டேன். ஏன் அழுதுட்டு இருக்கேன் இப்படி தான் கேட்டேன். அப்போ என் ஒய்ஃப் சொன்னாங்க, நான் உன்கிட்ட அழுவலை, அப்பா கிட்ட நான் அழுதுட்டு இருக்கேன், நீ தூங்கிக்கோ. என்ன, நான் வந்து பேசாமல் தூங்கிட்டேன். வித்தின் 6 months நான் பார்க்குறேன் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. என் நம்பிக்கை வந்து ஆண்டவர் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஆண்டவரை நம்ப மாட்டேன். என் நம்பிக்கை ஃபுல்லாக இது மேலே இருக்குன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா வச்சுருக்கிற அந்த வெல்த்து மேலே, பணம் மேலே, பொருள் மேலே, நகை மேலே, பிளாட்ஸ் இருக்குது, சொத்து இருக்குது, இது மேலெலாம் என் நம்பிக்கை இருக்கும். ஆண்டவரை தவிர இந்த எல்லாத்துலேயும் என் நம்பிக்கை இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா மேலே நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இதனால தான் சண்டை வரும். எனக்கும் என் ஒய்ஃபுக்குமே வந்து சண்டை பெரும்பாலும் இதெல்லாம் வரணும், இதெல்லாம் வரும். என் ஒய்ஃப் வந்து எவ்வளவோ என்கிட்ட போராடி பார்த்தாங்க, எவ்வளவோ சொல்லுவாங்க, எவ்வளோ எடுத்து பேசுவாங்க, போராடி பார்த்தாங்க, முடியல. போராட முடியலங்கிற ஒரு டைம் வரும்போது ஏசாப்பாட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க. என் ஒய்ஃப் சொல்லும்போது ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு டச் எனக்கு உண்டானுச்சு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா என் நம்பிக்கை யார், எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான். அந்த நம்பிக்கையே உடைக்கிறார் ஆண்டவர். நான் உடஞ்சிட்டேன். இது எப்படி நடக்கும், சாத்தியமே கிடையாதேன்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் போய் பார்க்குறேன். பார்த்தா எங்கள் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகலாம். நானும் என் மனைவியும் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி தேவனுடைய அன்பா இல்லை சொத்தான்னு பார்க்கும்போது நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன், தேவனுடைய அன்பு தான். கையை தட்டுங்களேன் கொஞ்சம். தேவனுடைய அன்பா இல்லை நகைகளா, சொத்தா, பணமான்னு பார்க்கும்போது எங்கள் ஒரு வார்த்தை வந்துக்கிட்டே இருந்துச்சு, உன் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன்னு சொன்னார்ல. அதில் ஏதோ ஒரு லவ்வை நான் உணர்ந்தேன். அந்த லவ்வை நான் பிடிச்சிக்கிட்டேன். அப்படியே நாங்கள் வர ஆரம்பிச்சு வெளில வந்தோம். அப்படியே சூரிய வம்சத்தில் வந்து சொல்லுவாங்கல்ல, நீ உருப்படாதவன் வந்தவர் உருப்பாதவன் 2 சேர்ந்து என்ன பண்ண பதுக்குன்னு, இதே மாதிரி தான் நடந்துச்சு. வெளில வந்துட்டோம். வெளில வந்துட்டு நாங்கள் ஆட்டோவில் உட்காந்துருக்கிறேன். எனக்கு வந்து கண்ணீர் கண்ணிலேருந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. அப்போ எங்களுக்கு ஆண்டவர் தயவுள்ள எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய வீடை ஆண்டவர் திறந்து தந்தார். அங்கே நாங்கள் போனோம். எங்களுக்கு பொதுவாக என்கிட்ட கவுன்சிலிங் கேட்பாங்க. கேட்கும்போது முன்னெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன், கணவர் என்னை புரிஞ்சிக்க மாட்டார், கணவர் மேலே எரிச்சலாக இருக்கிறார். மனைவி என்னை புரிஞ்சிக்கல, மனைவி என் மேலே ரொம்ப எரிச்சலாக இருக்கிறாங்க. சுற்றி பார்த்தோம்னா எங்கே வரும்னா பொருளாதாரத்தில் வந்து நிற்கும். சுற்றி பார்த்தோம்னா பொருளாதாரத்தில் வந்து நிற்கும். இந்த பொருளாதாரம், இந்த பண பிரச்சனை மட்டும் சால்வ் ஆயிடுச்சுன்னா இவங்க சரியாயிருவாங்க சொல்லி நான் ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட. ஆனால் என் லைஃப்பை திரும்பி பாருனார். என் லைஃப்பை திரும்பி பார்த்தா நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6 years விதைப்பும் கிடையாது, அறுப்பும் கிடையாது, எந்த வேலையும் நான் செய்யலை. 6 years ஒரு ரூமில் தேவன் என்னை வச்சு
அழகா நான் அவர் யாருங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருந்தேன். நான் வந்து ஒரு பெரிய ஒரு பயணத்துக்காக தேவனை ரெடி பண்ணுறாரு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ நான் காத்துக்கிட்டே இருந்தேன். அந்த டைமில் எவ்வளவோ தேவைகள் இருக்கும், பணமே இருக்காது. ஆனால் எனக்கும் என் மனைவிக்கும் குறைவே இல்லை. இது என்னடா, அப்போ எல்லாத்துக்கும் நம்ம பணம் தானே, கடைசியாக அந்த பணம் மட்டும் சால்வ் ஆகிடுச்சுன்னா ஒரு 90% ஆஃப் பிரச்சனை சால்வ் ஆகிரும்னு நினச்சேனே. அப்போ ஆண்டவர் சொன்னார், கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், லவ், அண்டர்ஸ்டாண்டிங், இந்த 2 வந்துருச்சுனாலே மித்ததெல்லாம் தானா, பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லாமல் போனாலும் சரி, இவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா எதையும் தூக்கி சாப்பிட்ருவாங்க. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறேன், பிரச்சனைகள் ஏற 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 நானும் என் மனைவியும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து பெருக ஆரம்பித்தோம். என்னுடைய குணங்கள்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் என் பக்கத்தில் இருக்கிற என் டீம்ஸ்டெல்லாம் நான் சொல்லுவேன், ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். நம்ப மாட்டுறாங்க, போங்கண்ணே நீங்களாச்சும் கோவப்படுறதாச்சுங்கிறாங்க. ஆனால் அப்போ நம்ப முடியாத அளவுக்கு தேவன் மாற்றிட்டார். கையை தட்டுங்க. நான் சொல்கிறேனே நீங்கள் உங்கள் புருஷர்கள் வந்து மாற மாற்றாங்க சில காரியங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், புருஷர்கள்ட்ட போராடுறத முதல் நிப்பாட்டுங்க. இப்போ ஒன்று செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு உங்களுடைய சொந்த புருஷரை நேசிக்க ஆரம்பிங்க, லவ்வை கொடுக்க ஆரம்பிங்க. லவ்வை கொடுத்துக்கிட்டே இருங்க. அவங்க லவ்வை கொடுக்க கொடுக்க அவங்க மாறி தான் ஆகணும். ஏன்னா நான் இயேசுவை நான் டைரெக்டாக நான் பார்க்கல, ஆனால் நான் சொல்கிறேன், இங்கே நான் வந்து பெருமைப்படுவேன், என் மனைவி மூலியமாக நான் இயேசுவை பார்த்தேன். உண்மை, நான் இயேசுவை எந்த ஊழியக்காட்டையும் நான் பார்க்கல. நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட், சர்ச்சுக்குள்ளே மீட்டிங் நடக்கும், நான் வெளியில் மரத்தில் நிற்பேன், 10 நிமிஷம் சர்வீஸ் நடக்கும், 10 நிமிஷமாக வெளியே நிற்பேன், பெல் அடிப்பாங்க, போவேன். இயேசு எனக்கு யாருன்னு தெரியாது. எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுவாங்க, என் மேலே கை வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அப்போயும் எனக்கு இயேசு யாருன்னு தெரியாது. எங்கள் அப்பா அம்மா குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க, போவாங்க வருவாங்க, பார்ப்பேன், பைபிள் படிக்க சொல்லுவாங்க, அவங்க சொன்னாங்க சொல்லி படிப்பேன், அப்போயும் எனக்கு இயேசு யாருன்னு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில் முதவோ இயேசுவை உயிர் உள்ளவராக காட்டினது என் மனைவி. எப்படி காட்டுனா? சொன்னாலா? சொல்லலை, அவளுடைய கேரக்டரில் காட்டுனா. அவளுடைய கேரக்டரில் நான் பார்த்தேன். அவளுடைய கேரக்டர், அவளுடைய குணங்கள், அவளுடைய பேச்சு, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த லவ் இது வந்து எங்கள் அப்பா அம்மாவிட்ட பார்த்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இது இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா எல்லாமே இருக்கும், ஆனால் ஏதாச்சும் ஒரு சண்டை வரும்போது வெடிக்கும், சண்டை டபால்னு வெடிச்சு பறக்கும். ஆனால் என் மனைவிகிட்ட நான் பார்க்கும்போது அது எனக்கு தெரியல. என் மனைவி எனக்கு தெரிய மாட்டேங்கிறா. சண்டைன்னு வரும்போது, போராட்டம்னு வரும்போது, பிரச்சனை வரும்போது நார்மலாக சொல்கிற ஆலோசனைகள் இவ சொல்ல மாட்டேங்கிறா. இவ வேற மாதிரி ஒன்று சொல்கிறா. இவ வந்து கர்த்தரை நம்பு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் தப்பு என் மேலே இருக்கும். அவள் சொல்லியிருப்பாங்க, நிறையா வாட்டி சொல்லியிருப்பாங்க செய்யாதீங்கன்னு, ஆனால் நான் போய் செஞ்சுட்டு வந்திருப்பேன், தப்பு என் மேலே தான் இருப்போம். ஆனாலும் அவள் வந்து என்கிட்ட வந்து அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்பா. சாப்பிட வாங்க, சண்டைன்னு வந்தால், கணவன் மனைவி ஊருக்குள்ள சண்டைன்னு வந்தால் முதல் சாப்பாடு கட் ஆகும். சாப்பாடு நிறுத்திடுவாங்க, கட் ஆகும். ஆனால் எங்கள் வீட்டில் சண்டைன்னு வரும்போது அந்த சாப்பாட்டில் தான் நாங்கள் ஒன்றே சேருவோம். ஏன்னா என் மனைவியுடைய வீக்னஸ் தெரியும். நான் சாப்பிடாமல் இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் சண்டையை நான் முடிக்கிறதுக்கு என்ன செய்வேன்னா, நான் போய் சாப்பிட கொஞ்ச நேரம் உட்காருவேன். அவங்க வருவாங்க, ஆமாம் என் மேலே தான் தப்பு, வாங்க சாப்பிட போவோம்னு சொல்லும்போது என்ன அந்த இடத்துல என்ன ஆயிரும், சண்டையை முடிச்சுட்டு வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிப்போம். நான் எல்லா இடத்துலையுமே நான் வந்து என் மனைவி கிட்ட இந்த கிறிஸ்துவின் இயேசுவினுடைய சுவாபங்களை நான் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த சுவாபங்கள் என்னுடைய கேரக்டரை மாற்றிடுச்சு. மாற்றினது எனக்கே தெரியலை, மாறினது எனக்கே தெரியல. இப்பையும் மாறிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே ரிலீஸ் ஆகுது. 4th dimension ஆஃப் லவ்.
அப்படியே கணவன் மனைவி உறவுக்குள்ள ரிலீஸ் ஆகுது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த 4th டைமென்ஷன் ஆஃப் லவ் ரிலீஸ் ஆகுது இயேசுவின் நாமத்தில். இந்த நாள் ஈசாக்கும் ரெபெக்காலும் இணைக்கப்படுகிற ஒரு நாள். ஈசாக்கும் ரெபெக்காலும் இணைக்கப்படுகிற ஒரு நாள். இணைக்கப்படுகிற ஒரு நாள். நீ அப்பாவோட, ஈசாக்கு அப்பாவோடு கூட இருந்தான். ஆனால் ஈசாக்குக்காக டாடி எலியேசரை அனுப்பி ரெபெக்காலை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்த அந்த 4th டைமென்ஷன் ஆஃப் லவ். 4th டைமென்ஷன் ஆஃப் லவ். நீ டேடியோடு நீ இணைஞ்சிருக்கிற, நீ டேடியோடு இணைஞ்சிருக்கிற. உனக்கான ரெபெக்காள் எங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் அப்பா சொல்றார், நீ இங்க நிக்கிற, ஆனா உனக்காக எலியேசருடைய ஊழியம் நடந்து கொண்டிருக்கு. எலியேசருடைய ஊழியம் நடக்குது. எலியேசருடைய ஊழியம் இப்ப நடந்து கொண்டிருக்கு. The 4th dimension of love. 4th dimension of love. 4th dimension of love. 4th dimension of love. 4th dimension. அது அது இதுவரைக்கும் நம்ம பார்த்த அன்பே கிடையாது. தாய் தகப்பன் பிள்ளைகள் மேல காட்டுகிற அன்பு இல்லை இது. இது அதுக்கும் மேல. கணவன் மனைவி உறவுக்குள்ள இருக்கிற அந்த அந்யுன்யமான அன்பு இது கிடையாது. இது அதுக்கும் மேல. சகோதரர் சகோதரிகள் காட்டுகிற அன்பு இது கிடையாது. இது அதுக்கும் மேல. 4th டைமென்ஷனுங்கிறது தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மேல காட்டுகிற ஒரு அன்பு. தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மேல சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் காட்டுகிற அன்பு. The manifestation glory. இன்னைக்கு இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நடப்பதற்காக நன்றி அப்பா. ஆமா, இன்னைக்கு இந்த 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 அபிஷேகத்துல கலந்து கொண்டு இருக்கிற, லைவ்ல பார்க்கிற இவர்களுடைய வாழ்க்கையில, இவர்களுடைய உறவுகள்ல இதுக்கு அப்புறம் இந்த 4th டைமென்ஷன் அவங்க பார்க்க போறாங்க. அதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.